இன்னைக்கு அநேகர் இப்படித்தான் என்ன பண்றாங்க, ஏமாந்து போகிறாங்க. வாழ்க்கையில ஏதோ ஒரு மனுஷனை நம்பி நிற்பாங்க. இவங்களுடைய கையை பிடிச்சு மேல ஏறி போயிடலாம், இந்த சொந்தக்காரருடைய கையை பிடிச்சு மேல போயிடலாம், இந்த நண்பனோட கையை பிடிச்சு மேல போயிடலான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஆளை இடையில வச்சுட்டு தப்பிச்சு போயிடலான்னு அநேகர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பாடம். வேதம் சொல்லுகிறது, அங்க இருந்தவங்க கிட்ட போய் ஓடி கேட்டாங்க, கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா அதை பத்த வச்சுட்டு அழகா மணவளன் வரும் பொழுது ஓடி போயிடலான்னு. ஆனா அவங்க கொடுக்கல. என் அன்பு ஜனமே, இவங்க ஏமாற்றப்பட்டு அந்த இடத்துல தலை குனிவோடு கூட என்ன செய்வது என்று தெரியாதபடிக்கு திகைத்து நிற்க வேண்டிய நிலைமை வந்தது. இது எப்பொழுது நடக்கும் தெரியுமா? எப்பொழுது நடக்கும் தெரியுமா? நியாய தீர்ப்பு நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நேராக கொஸ்டினை கேட்கிற பொழுது, நம்மை தீர்ப்புக்கு நேராக நிறுத்துகிற பொழுது, அந்த நேரத்துல வந்து நின்னுட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்கன்னு கேட்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஏசப்பா வாய்ப்பு கொடுப்பாராங்க? இவ்வளவு நாள் கொடுத்திருக்கிறாரு, ஏன் இன்னைக்கு கூட கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு மனம் திரும்பினால் கூட ஒருவேளை தேவன் நமக்கென்று ஒரு பந்தியை அங்க ஆயத்தம் படுத்தலாமே. ஆனா நம்ம இந்த நேரம் வரையில நமக்குள்ள ஒரு மாற்றம் வராமல் இருந்தால் ஏசப்பா நமக்காக எப்படி ஒரு பந்தியை அங்க ஆயத்தப்படுத்த முடியும்? அல்லேலூயா. ஆகையினால நம்ம எப்பொழுதுமே இனி ஒருவர் நமக்காக ஜெபித்து நம்ம பரலோகம் போகலான்னு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா வாய்ப்பே இல்லை. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? பூமியில ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறதுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க, அது வேற. ஆனா ஏசப்பாவனுடைய சத்தியத்தை அறிஞ்சிட்டு அடுத்தவங்க நான் எனக்காக ஜெபிப்பாங்க, அடுத்தவங்க எனக்காக வாழுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எப்படியும் வாழ்ந்தால் பரலோகம் போக முடியுமா? முடியுமாங்க? முடியாது. நம்மளுடைய நியாய தீர்ப்பு அவனவன் செய்கிற பலனுக்கு தக்க கிரியைகளை அவர் என்ன பண்றாரு? கொடுக்கிறவராக இருக்கிறார். அது நன்மையோ தீமையோ பிரசங்கின் புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவனுடைய கிரியைகள் அது நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை நீ அறி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு ஜனமே, ஆகையினால நம்ம எப்பொழுதுமே இனி ஒருவருடைய வார்த்தையின்படி, இனி ஒருவருடைய நடக்கையின்படி நம்ம தப்பித்து ஓடலாம்னு சொல்லிட்டு எப்பொழுதுமே என்னது எண்ணிக்கொண்டு இருக்கக்கூடாது. கர்த்தர் நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிற பொழுது நீங்களே உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. அப்பா நான் வரேன் அப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. உங்களுடைய பாவங்களை அறிக்கையிடுங்க. நீங்க இயேசுவினுடைய கரத்தை நீங்க ஸ்ட்ரைட்டா பிடிச்சா அவர் உங்களை நடத்துவாரு. மனுஷனை கையை பிடிச்சிங்கன்னா பாதியில விட்டுட்டு என்னது ஓடிடுவாங்க. நம்ம அப்புறம் தெருவில் நிற்க வேண்டியது இருக்கும். எப்பொழுதுமே நம்ம ஞானத்தோடு செயல்படவில்லை என்றால் இந்த கன்னிகைகளை போல நம்ம மாற்றப்பட்டு